ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பணம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் அதுக்காக தினமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பணத்தை சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையில் வெல் செட்டில்டாக இருக்கிறது தான் நம்ம விரும்புகிறோம். இப்போல்லாம் யூடியூப் வீடியோஸில் பார்த்தா கூட அதிகமாக நம்ம பார்க்குறது பணம் சம்பாதிக்கிறது எப்படி, கொஞ்ச நாளில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, இந்த மாதிரி வீடியோஸ் தான் அதிகமாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ பணங்கிறது எல்லாருக்கும் லைஃப்லேயும் ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாக ஆயிடுச்சு. ஸோ பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி, சம்பாதித்த பணத்தை எப்படி நாம் தக்க வச்சுக்கிறது, தொடர்ந்து நம்ம வாழ்நாள் முழுதும் சம்பாதித்த பணத்தை வச்சு எப்படி தொடர்ந்து நாம் செலவு பண்ணுறது. அதாவது நிறைய பேர் பணம் சம்பாதிச்சுட்டு கொஞ்ச நாள்லேயே ஆண்டி ஆகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் தொடங்குவாங்க, அவங்களுக்கு நிறைய லாபம் கிடச்சோம். லாபம் கிடச்ச உடனே அப்படியே அளவுக்கு அதிகமான செலவு பண்ணி கொஞ்ச நாள்லேயே அந்த காசெல்லாம் எங்கேயே காணாமல் போயிடும், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. இதே மாதிரி தான் நிறைய பேர் பிஸ்னஸ் தொடங்குவாங்க. எத்தனையோ பிஸ்னஸ் தொடர்ந்து மாறி மாறி செஞ்சுட்டே இருப்பாங்க. எதுலேயுமே அவங்களுக்கு வெற்றி கிடையாது, தொடர் தோல்விகளாக தான் இருக்கும். இப்படி நிறைய பேர் ஒவ்வொரு ஸ்டேஜில் நிற்கிறத நாம் பார்த்துட்ருக்கோம். சிலவங்க பணம் சம்பாதிக்க முடியாமல் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. இன்னும் சிலர் சம்பாதித்த பணத்தை தொடர்ந்து கட்டி காக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இன்னும் சிலர் பணத்தை எப்படி கையாளணும் தெரியாமல் தொடர்ந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட காசு வந்துகிட்டே இருந்தாலும் எந்த சேமிப்பே இல்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு 4 முக்கியமான புத்தகத்தை அறிமுகப்படுத்த போகிறேன். இந்த புத்தகங்கள் எல்லாமே பணத்தை எப்படி நாம சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி தான். ஒவ்வொரு புத்தகத்தை நீங்க ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம். இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமா பணத்தை நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் சரி, அதை தொடர்ந்து உங்களை தக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த 4 புத்தகத்தை பற்றியும் அது எந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற புத்தகம் சிந்தனை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குமிப்பது எப்படி. இந்த புத்தகத்தை எழுதினவர் நெப்போலியன் ஹில். இந்த புத்தகத்தில் முதல்ல வார்த்தையை வருது சிந்தனையை ஒருமுகப்படுத்தி. அதாவது நேர்மறை சிந்தனையை பற்றி தான் இந்த புத்தகத்தில் மெயினாக விளக்கியிருக்காரு. இந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் நெப்போலியன் ஹில் அவர்கள் நிறைய பணக்காரங்களை, உலக அளவில் உள்ள பெரிய பணக்காரங்களை நேரடியாக பேட்டி கண்டு இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு 20 வருஷம் செலவு பண்ணியிருக்காரு. 20 வருஷம், அதாவது ஒவ்வொரு பணக்காரங்களும் எந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க, எப்படி அவங்க தொழிலில் செயல்படுறாங்க அப்படிங்கிறத எல்லாம் பேட்டி எடுத்து எழுதுனது தான் இந்த புத்தகம். ரொம்ப கடின உழைப்புக்கு பிறகு வந்து தான் இந்த புத்தகம். ஸோ முதல்ல உங்கள் சிந்தனை கரெக்டாக இருக்கணும், சிந்தனை நேர்மறையாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் இப்போ பணம் சம்பாதிக்க நினச்சி தொழில் தொடங்க போகிறீங்கன்னா முதல்ல இந்த புத்தகத்தை படிங்க. சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவிப்பது எப்படி. அதுக்கப்புறம் 2வது புத்தகம் பணக்கார தந்தை ஏழை தந்தை. இதை எழுதினவர் ராபர்ட் கியோசாகி. இப்போ இது 2வது ஸ்டெப். முதல் ஸ்டெப்பு சிந்தனை, நம்மளோட நேர்மறையான சிந்தனையும் நாம் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்குள்ள ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் முதலீடுகளை பற்றினது. எப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய சொத்துகள் இருக்குது, வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது. ஸோ இந்த எழுத்தாளர் இந்த விஷயங்களை பற்றி சுவாரஸ்யமாக இதில் சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா, நாம் ஒரு பெரிய பங்களாவை கட்டி வச்சுருந்தோம்னா அந்த வீட்டுக்கு நாம் அடிக்கடி ஏதாவது செலவு செய்யணும். பெயிண்ட் அடிக்கணும், திடீர்னு வேறு ஏதாவது பைப் உடைச்சிருக்கோம், பைப் மாற்றணும். இப்படி நம்ம கையிலேருந்து நிறைய அந்த வீட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது ஒரு வருமானம் தரக்கூடிய சொத்து கிடையாது. ஸோ உண்மையாக வருமானம் தரக்கூடிய சொத்து எது, உண்மையான முதலீடுகள் எது, இந்த மாதிரி முதலீடுகளை பற்றி நாம் புரிகிற மாதிரி ஏகப்பட்ட உண்மை கதைகளையும் சேர்த்து, அவரோட வாழ்க்கையில் நடந்த கதைகளையும் சேர்த்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. பணக்கார தந்தை ஏழை தந்தைனா, ஏழை தந்தை இந்த ராபர்ட் கியோசாகியோட அப்பா, பணக்கார தந்தைனா இவரோட ஃப்ரெண்டோட அப்பா. ஸோ இவங்க 2 பேரும் கற்றுக் கொடுத்த பாடத்தை வச்சு அவர் பணம் சம்பாதிக்கிறது எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக இந்த புத்தகத்தில் விளக்கியிருக்கார். ஸோ நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், முதலீடு செய்யணும், தொழில் செய்யணும்னு நினச்சா ராபர்ட் கியோசாகியோட இந்த புத்தகத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். பணக்கார தந்தை ஏழை தந்தை. நம்ம பார்க்க போகிற புத்தகம் பணம் சார் உளவியல். இந்த புத்தகத்தை எழுதினவர் மார்கன் கௌசலே. முதல்ல நம்ம நேர்மறை சிந்தனையை பற்றி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் முதலீடுகளை பார்த்துட்டோம். இப்போ முதலீடு பண்ணி நீங்கள் தொழில் பண்ணி பணம் சம்பாதிச்சாச்சு, உங்கள் கையில் காசு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்த காசை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதுக்கு தான் இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எப்படின்னா, இந்த புத்தகத்தில் சேமிப்பை பற்றி ரொம்ப அதிகமாக இந்த எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு குறிக்கோளோட தான் சேமிப்போம். நமக்கு ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இந்த மாதிரி தான் சேமிப்போம். ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். எப்படின்னா, நாம் சேமிக்கிறது எந்த ஒரு திட்டமுமே இல்லாமல் சும்மா சேமிக்கணும். சும்மா சேமிக்க
சேமிக்கிற காசு வருங்காலத்தில் திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நோய் நொடி வரும்போது நமக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லை இதோட மெயின் கருத்து. இந்த புத்தகம் ஃபுல்லாகவே இவர் சாதாரண மக்களுக்கும் பணக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தது மாதிரி தான் பணத்தை எப்படி கையாளுறது, அதாவது பணத்தை எப்படி கையாண்டா வெளியில் நம்மளை மக்கள் எந்த மாதிரி நினைப்பாங்க, இப்படிப்பட்ட எண்ணெயெல்லாம் நமக்கு இருக்கும். ஸோ இதையெல்லாம் அவர் மையப்படுத்தி தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் இப்போ பணம் ஒரு முதலீடு பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை நிச்சயமாக படிக்கணும். இந்த புத்தகம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சம்பாதிச்ச பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மற்றும் கடைசி புத்தகம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். ஜேம்ஸ் கிளியர் எழுதின சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படிங்கிற புத்தகம். இது வெறும் பழக்க வழக்கங்களை பற்றின புத்தகம் தான். இதில் பணத்தை பற்றி உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் இந்த புத்தகத்தை இதுக்கு கூட சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே, நான் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறது, நம்மளோட பழக்க வழக்கங்கள் பணத்துக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்குது. நம்மளோட பழக்க வழக்கம் தான் நம்ம பணத்தை கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். அதாவது உதாரணம் சொல்லணும்னா, சிலவங்க நிறைய காசு சம்பாதிப்பாங்க. நிறைய சம்பாதிச்சு கொஞ்ச நாள்லேயே காணாமல் போயிடுவாங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். ஒன்றி தேவையில்லாமல் செலவு, இல்லைனா மது அருந்துறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்னாகும், நம்ம சம்பாதிச்ச எல்லா பணமும் கரைஞ்சி போயிடும். திடீர்னு கையில் காசு வந்து அதை என்ன செய்யணுன்னே தெரியாது. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொன்னால் லாட்ரி ஒரு உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தில் தினமும் யாருக்காவது லாட்ரி அடிச்சுட்டே தான் இருக்குது. இந்த லாட்ரி அடிக்கிறதுல பெரும்பாலானவங்க, அதாவது 99% பேர் லாட்ரி அடித்து சில வருடத்துக்குள்ளாவே மறுபடியும் பழைய நிலைமைக்கு, அதாவது முன்னாடி அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு புள்ளி விவரம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, பழக்க வழக்கங்கள் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா நம்ம கையில் எவ்வளோ காசு வந்தாலும் அது எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த புத்தகத்தில் நாம் எப்படி பழக்கங்களை, அதாவது கெட்ட பழக்கங்களை நம்மகிட்ட மாற்றி நல்ல பழக்கங்களை எப்படி நமக்குள்ளே கொண்டு வர்றது, அதுவும் ரொம்ப ஈஸியான வழியில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத செம்மையாக பயங்கரமாக விளக்கியிருக்காரு. ஸோ பணத்தை சம்பாதிக்கணும்னு விரும்புகிறவங்க பழக்க வழக்கத்தையும் நிச்சயமாக மாற்றணும். அவங்களுக்கு இந்த புத்தகம் நிச்சயமாக பயன்படும். சின்னஞ்சிறு பழக்கங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 புத்தகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் பணம் சம்பாதிக்க நினச்சாலோ, இல்லைனா சம்பாதிச்ச பணத்தை தக்க வைக்க நினச்சாலோ இந்த புத்தகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகங்களை யாராவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நான் இதில் ஆன்லைனில் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.